ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதான் வந்து திருகுமாட்டு பப்பு. இது வந்து பருப்பு குழம்பு தான், ஆனால் வந்து அந்த பாட்டி ஸ்டைலான ஒரு பருப்பு குழம்பு. ஒரு 60-70 இயர்ஸ் முன்னாடி எங்கள் பாட்டி யூத்தாக இருக்கும்போது பண்ணுற அந்த ரெசிபி. ஓகேவா? ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து கழுவாம தான் ஆக்சுவலாக பாசிப்பருப்பு யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ இருக்கிற டஸ்ட் இதெல்லாம்னால வந்து நான் கழுவி கொஞ்ச நேரம் ஆற வச்சிருக்கேன். ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பு, ஓகேவா? தனியா, ஜீரகம், கடுகு, வெந்தயம், இதுவும் அப்புறம் வந்து ஒரு 6 காஞ்சி மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 தக்காளி, ஒரு வெங்காயம், புளி, கருவேப்பிலை அண்ட் ஆயில். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ சீக்கிரமா முடிஞ்சிடும், ஒரு 20 மினிட்ஸ்ல குழம்பு ரெடி ஆயிடும். ஸோ இது வந்து அகெயின் தாளிக்கிறது இதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? ஒரு 5-6 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். நம்ம ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணிக்க வேண்டியது வெங்காயம், காஞ்சி மிளகாய். ஸோ 6 காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன். ரெசிபி வந்து சீக்கிரமா முடிஞ்சிடுங்க, ஒரு 20 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். ஸோ வெங்காயம் வந்து நீளமா கட் பண்ணிக்கோங்க. நீளமா மெல்லிசா கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ள நம்மளுக்கு ஒரே ஒரு வெங்காயம் தானே, சீக்கிரமா கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலா இந்த ரெசிபி வந்து ஃபாஸ்டா பண்ற ஒரு ரெசிபி. ஈவினிங் டைம் தான் வந்து மேக்ஸிமம் பண்ணுவாங்க. ஈவினிங் டைம் திடீர்னு பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு எங்க அக்காங்க எல்லாம் வச்ச பேர் வந்து திடீர்னு பப்பு. ஆக்சுவலா இது பேர் வந்து திருகுமாத்த பப்பு அப்படின்வாங்க. திருகுமாத்தா அப்படின்னா ஒன்றும் கிடையாது, தாளிக்கிறது. ஓகேவா? அந்த பருப்பு வந்து தாளிச்சுட்டு பண்றோம், அதனால வந்து திருகுமாத்த பப்பு அப்படின்வாங்க. நெல்லூர் சைடு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. ஓகே, ஸோ ஆயில் ஹீட் ஆச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் தனியா, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். ஸோ வந்து கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் இந்த வெந்தயம் எல்லாம் ஃப்ரை ஆச்சு. ஓகேவா? இந்த டைம்ல நம்ம வந்து வெங்காயம், காஞ்சி மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணது அண்ட் கருவேப்பிலை, ஸோ இது எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணணும். ஸோ வெங்காயம் வந்து ஹாஃப் பாயில் ஆச்சு. ஓகேவா? இந்த டைம்ல நம்ம வந்து கழுவி வச்ச பாசிப்பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து இந்த பாசிப்பருப்பு ப்ரௌன் ஆகிறதுக்குள்ள அந்த வெங்காயம் கூட ப்ரௌன் ஆயிடும். ஸோ அதனால வந்து வெங்காயம் பாதி ஃப்ரை ஆன உடனே பாசிப்பருப்பு போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இதெல்லாம் நல்லா ப்ரௌன் கலர்ல வர வரையிலும் ஃப்ரை பண்ணணும். ஸோ நம்ம இந்த பாசிப்பருப்பு ஃப்ரை ஆகுறது அந்த மீன் டைம்லயே அந்த வெங்காயம் கூட வந்து டார்க் ப்ரௌன் வந்துடும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லயே வந்து நல்லா ப்ரௌன் கலர்ல ஃப்ரை பண்ணுங்க. ஆக்சுவலா மெயின் வந்து அந்த குழம்புக்கு டேஸ்டே வந்து இந்த ஃப்ரை பண்றது தான். இது பேரு தான் திருகுமாத்தா. திருகுமாத்தா அப்படின்னா தாளிக்கிறது இல்லையா? ஸோ திருகுமாத்துல ஃப்ரை பண்றதுனால அந்த திருகுமாத்த பப்புன்னு சொல்லுவாங்க இந்த குழம்பு. ஓகே, ஸோ இந்த ரெசிபி தமிழ்நாட்டில் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்க ஹஸ்பண்ட் சைடு எல்லாம் இந்த மாதிரி குழம்பு பண்ண மாட்டாங்களாமா. மேபி அதர் சைடு எல்லாம் வந்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ ஓல்டு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி தமிழ்நாட்டில் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். ஸோ நல்லா லைட் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. வெங்காயம் கூட பார்த்தீங்களா இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்திருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக ஃப்ரை பண்ணும் போதே வந்து நல்ல ஸ்மெல் வந்துட்டே இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் வந்திருக்கா, லைட் ப்ரௌன் கலர்.
ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ இந்த பாசி பருப்பு எல்லாம் வந்து 3/4 வாசி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வேலை. ஓகேவா? மேக்சிமம் ஒரு 20 மினிட்ஸ்ல இந்த குழம்பு ரெடி ஆயிடுங்க. ரொம்ப நேரம் எல்லாம் ஆகாது. ரைஸுக்கு நல்லா இருக்கும் அண்ட் சப்பாத்திக்கு கூட நல்லா இருக்கும். சப்பாத்தி சூப்பரா இருக்கும். ஆமா, ரைஸ்க்கும் சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு பாயில் ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து தக்காளி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன போடணும்னா தக்காளி, புளி, மஞ்சத்தூள் வந்து நான் வைக்க மறந்துட்டேன். ஓகேவா? தக்காளி நிறைய எல்லாம் போடாதீங்க. நான் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்ததுனால தான் வந்து ஒரு 2 தக்காளி போட்டுருக்கேன். அதுவும் மீடியம் சைஸ், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. பெரிய தக்காளி இருந்தா 1 போதும். ஸோ இவ்வளவுதான் தக்காளி. அந்த 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணதுனால இவ்வளவுதான் ஆயிருக்கு. கொஞ்சமா புளி. ஓகேவா? இந்த நாரெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள். ஸோ இதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த வெந்ததுன்னா ரொம்ப சாஃப்டா கிடையாதுங்க. ஒரு 75% வெந்ததுக்கு அப்புறமா தக்காளி போடணும். ஏன்னா அந்த மீதி பருப்பு வேகிறதுக்குள்ள தக்காளி கூட வெந்துடும். ஸோ அதனால வந்து குக்கர்ல பண்ணாதீங்க. இந்த ரெசிபி வந்து குக்கர்ல பண்றதை விட நேர்லயே நல்லா இருக்கும். பாசி பருப்புனால சீக்கிரமா வெந்துடும். குக்கர் எல்லாம் வேண்டாம், நார்மல் டவர்லயே பண்ணுங்க இந்த ரெசிபி. ஸோ ஒரு 70% வந்து பாயில் ஆச்சு. ஓகேவா? இந்த பாசி பருப்பு பிரேக் ஆன மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி, புளி இது 2ம் சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்டே போட்டோம் அப்படின்னா அந்த பாசி பருப்பு வேகாது. அதனால்தான் ஓரளவுக்கு பாயில் ஆனதுக்கு அப்புறமா தக்காளியும் புளியும் ஆட் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும், ஒரு 1/4 ஸ்பூன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்கிரீடியன்ட் சொல்ல மறந்துட்டேன், அது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நல்லா பாயில் ஆகும். தக்காளி, இந்த பாசிப்பருப்பு, இந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகுற வரையிலும் நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி மூடி வச்சுக்கோங்க. ஒரு சீக்கிரமா வந்து பாசிப்பருப்பு வெந்துடும். ஓகே, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. எல்லாமே தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆச்சு. பருப்பு கூட நல்லா வெந்திருக்கு, தக்காளி கூட நல்லா வெந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஆஃப் பண்ணிட்டு ஸோ ஒரு கிளாஸ் வந்து ஹாட் வாட்டர் வச்சுக்கலாம். இதில் பச்சை தண்ணி எல்லாம் போடக்கூடாது, நல்லா கொதிக்க வச்ச வாட்டர் தான் இதில் போடணும். ஓகே, அதனால ஹாட் வாட்டர் வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து உப்பு போட்டுக்கணும். ஓகேவா? உப்பு போட்டு நல்லா சாஃப்டா கடைஞ்சிக்கலாம். இன்னொன்னு, இந்த ரெசிபியே வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் வந்து கொஞ்சம் தூக்கலாவே போடுங்க. ரொம்ப சப்புன்னு பண்ணா நல்லா இருக்காது. நான் வந்து கிட்டத்தட்ட 6 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் காரமும் நல்லா இருக்கும். அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி புளியும் தக்காளியும் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நல்லா சாஃப்டா கடைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நல்லா சாஃப்டா கடைஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் வந்து நிறைய தண்ணி எல்லாம் படாது, கொஞ்சமா தான் தேவைப்படும். ரொம்ப தண்ணி ஆட்டமா இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த குழம்பு ஓரளவுக்கு திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். இன்னொன்னு, கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா ஆறிடும். ஓகேவா? அதனால வந்து ரொம்ப கட்டியாவும் தண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அந்த ஹீட் எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா வந்து நல்லா கட்டி ஆயிடும் பருப்பு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஓகே, நல்லா கடைஞ்சுக்கோங்க.
ஸோ இதோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த டைமில் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உப்பு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதாங்க நம்மளோட சிம்பிள் திரக மாத்த பப்பு. மேக்ஸிமம் ½ முடிஞ்சிச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து காரம் வந்து நல்லா தூக்கலாக போட்டுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தக்காளியும் புளியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த சிம்பிளான ட்ரெடிஷ்னலான திரக மாத்த பப்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.